உங்களுடைய தன்னம்பிக்கையை பற்றி சொல்லுங்கள். எத்தனை நாட்கள் வந்து ரூபா மேடம் வந்து தெரியும்? ரூபா வந்து ஒரு குறைஞ்சது வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே தெரியும் எனக்கு. ஸோ அவங்கள வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வேற ஒரு ஃபங்க்ஷனில் தான் மீட் பண்ணது. ஸோ அங்கேருந்து வந்து நம்ம வந்து போஷியான ஒரு பாராலிம்பிக் கேம் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த கேம் பார்த்தீங்கன்னா வந்து மற்ற எந்த கேம்லையும் விளையாடாதவங்க விளையாடக்கூடிய கேம் அது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஒரு நாள் வந்து நானும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சில அசிஸ்டிவ் டிவைஸ்லாம் இருக்குது. எப்படி வந்து கையால் தூக்கி போட முடியாதோ அந்த மாதிரி சில அசிஸ்டிவ் டிவைஸ் இருக்குது. அது மூலிமா பாலை உருட்டி விடுவோம். ஸோ அதில் வந்து அவங்களுக்கு இருக்கிற மினிமம் மூமெண்ட்டை கூட வச்சு ஸோ அவங்க வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கேமை கற்றுக்கிட்டாங்க. ஸோ கற்றுக்கிட்டு அது மூலிமா வந்து நேஷ்னல்ஸ் போனாங்க. போன ஃபஸ்ட்டு நேஷ்னல்ஸ்லேயே வந்து மெடல் வாங்கியிருந்தாங்க. ஸோ ப்ளஸ் அதுக்கப்புறம் ஸ்டேட் மேட்சஸும் நிறைய விளையாடிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கோவிட்னால நிறைய போக முடியல. பட் இருந்தாலும் அந்த ஷார்ட் பீரியடில் வந்து அவங்க கற்றுக்கிட்டு அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க விளையாடினது. ஸோ அது ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் அச்சீவ்மெண்ட் நான் சொல்லுவேன். ஸ்டார்டிங்கில் தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. ஆமாம். ஸோ அதுதான். ஸோ அதில் வந்து அவங்க ரெகுலராக ட்ரைனிங்ஸ் வந்து பண்ணி அட்டன் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இண்டிபெண்ட்டாக அவங்க லைஃப்லையுமே வந்து அவங்க நிறைய வந்து ஒரு எப்படி வந்து டிசபிலிட்டினா தனியாக இருக்கிறதுன்னு கிடையாமல் ஒரு சக மக்கள் மாதிரி எல்லா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் யூஸ் பண்ணுறது, எல்லா ஃபங்க்ஷனும் எல்லாம் போடுது. ஸோ அவங்க ஃபேமிலி, அவங்க மேரேஜ், ஸோ எல்லாமே வந்து பார்க்கும்போது வந்து அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக வந்து அவங்களால நிறைய விஷயங்கள் செய்ய முடியலனாலும் அவங்களோட டிசிஷன் மேக்கிங்னால சப்போர்ட்னாலையும் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் ரெண்டாவது வந்து ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அது மூலிமா என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியுமோ அதையும் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. முழுக்க உங்களுடைய கணவரை பற்றி என்ன சொல்றீங்க? ஏன்னா ஒரு அன்பு, அந்த பாசம் இது இருந்தால் தான் வந்து இந்த ஏற்றுக்கொள்ள முடியும். கண்டிப்பாக ஒரு டிசபிலிட்டின்றவங்க வந்து டிசபிலிட்டி தான் மேனேஜ் பண்ணிக்கணும்னு இல்லாமல் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ், அதாவது வித்தவுட் டிசபிலிட்டியும் வந்து மேனேஜ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அவங்க லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கும். அண்ட் ஒரு ஒருத்தருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் சர்வீஸாகவும் இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஸோ ஏன்னா வந்து நார்மலி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிசபிலிட்டினா அவங்க ஆப்போசிட் ஜெண்டருமே டிசபிலிட்டியாக தான் இருக்கணும், வேற வழியில் நினைக்கிறாங்க. பட் நான் அந்த கருத்தை விட்டு கண்டிப்பாக வேறுபடுறேன். ரூபா எடுத்ததுக்கும் அந்த டிசிஷனுக்கும் கண்டிப்பாக ஒரு ஆல் தி பெஸ்ட். நிச்சயமா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார்? நான் வந்து ஃபுல் டைமாக பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான். இருக்கீங்க? ஆமாம். ஸோ அது தவிர்த்து வந்து நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளும் நிறைய எப்படி வந்து போகிற வர இடங்கள் வந்து ஆக்சசிபிளாக இருக்கணும், போகிற பஸ்ஸுகள் ஆக்சசிபிளாக இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு வீல் சேரோ இல்லை எனி கைண்ட் ஆஃப் டிசபிலிட்டியாக இருந்தாலும் இண்டிபெண்ட்டாக இருக்கணுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ எப்படி வந்து ஒரு சொசைட்டி வந்து நிறைய இண்டிபெண்ட்டாக இருக்கும், அதே மாதிரி டிசபிலிட்டிக்கும் வந்து எங்கே போனாலும் வந்தாலும் இல்லை எந்த வேலை செஞ்சாலும் அவங்க இண்டிபெண்ட்டாக செய்யணுன்றதுக்கு அதுக்கு வந்து சுற்றி இருக்க பில்டிங்ஸ், வீடு, பார்க்ஸ், ரோட்ஸ், இல்லை போயிட்டு வர்றது, டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி இது எல்லாமே வந்து ஆக்சசபிளாக இருக்கணுன்றது அதுக்கு கவர்மெண்டோட ரூல்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த கவர்மெண்ட் ரூல்ஸ்லாம் இருக்குது கண்டிப்பாக இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலிமா இருக்குது. ப்ளஸ் ரிசர்வ் ரைட்ஸ் ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஆக்ட் 2016 மூலியமாக நிறைய கொடுத்துருக்கு. பட் அது கவர்மெண்ட் வந்து நிறைய இம்ப்ளிமெண்டேஷனில் நிறைய வந்து லேக்கிங் இருக்குது. அதை வந்து தொடர்ந்து வந்து நம்ம சொல்லி வந்து நம்ம வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட மேஜர் அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மெரினா பீச்சை வந்து கம்ப்ளீட்டாக ஆக்சசபிளாக மாற்றி அவங்க வீல் சேர் போகிறதுக்குன்னு தனியாக ஒன்று பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து மெரினா பீச் பெசநகர்லேயே இப்போ அதே மாதிரி வந்துட்டுருக்கு. ப்ளஸ் வந்து இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ்னு ஒன்று வந்துருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு தனிப்பட்ட மாதிரி தான் நானும் கிடையாது, பட் நம்மளோட டீமாக சேர்ந்து வந்து நிறைய வந்து பண்ணியிருக்கோம். அதனால நிறைய பேருக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. நிச்சயமா. ஓகே சார், மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். பெரும்பாக்கத்துலேருந்து வந்துருக்குறோம். இவங்களை எங்களை ரொம்ப அன்பான முறையில் கூப்பிட்டாங்க. ஸோ எங்களால் முடியாதுன்றது எங்களுடைய திறமை, முடியுன்றது அவங்களுடைய எங்கள் மேலே உள்ள நம்பிக்கை. ஸோ அவங்க நாங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து யார் எங்கேருந்து வந்திருக்கிறோன்றது எங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரூபா மேம் நீங்கள் எங்களை இன்வைட் பண்ணி. ஏன்னா நிறைய அன்பால் தானா சேர்ந்த கூட்டம் இது. அன்பால் கூட்டதுனால நாங்கள் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காலையிலையும் வயிறார சாப்பாடு, மதியானமும் வயிறார சாப்பாடு போட்டாங்க. அதை விட இசைக்கு விருந்து, எங்களுக்கு காதுக்கு 4 செவத்துக்குள்ள நாங்கள் அப்படியே சோகமாக தான் இருப்போம். ஏன்னா பப்ளிக்ல உள்ள போகும்போது நீங்கள் எங்களை ஒரு மாதிரி பார்ப்பீங்க, இவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அந்த ஒரு நர்வஸ் ஒரு தெரியல சேம். ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம ஆளுங்க, நம்ம கூட்டம், நம்ம ஜாலி அப்படின்னு நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். இப்போ அவங்க பாடும்போது நம்மளுக்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு எனர்ஜெட்டிக் வந்து ஒரு லைட் மூவ்மெண்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போ நான் ரொம்ப இவங்க வீட்டுக்காருக்கு நான் ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணி ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒரு மாற்றுத்திறனாளியை விட்டுட்டு வெளியில் போகிறாங்க,
அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா, இங்க ஒரு ஃபோன் அங்க ஒரு ஃபோன், இவங்க வீடை கட்டிப்பாரு கல்யாணம் பண்ணிப்பாருன்னுவாங்க. தெரியுது இல்ல சார், எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க சார் அந்த ஒரு ஆள். அது செலவு பண்றது ஒரு பக்கம், இவங்களை வச்சுக்கிட்டு அவங்க பண்ணாங்க பாருங்க. ஸோ அது ரொம்ப பெருமையா இருக்கு. ரெண்டாவது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை ஒளிஞ்சிட்டு இருக்குன்றாங்க, அது உண்மைதான். இப்போ அவரு பாடினார் இல்லை ஸ்ரீராம், அவங்க பாருங்க ஒரு திறமை இருக்கு, நல்ல வாய்ஸ் இருக்கு, ஆனா ஒரு சான்ஸ் இல்லை. இவங்க ஒரு ஃபேஷன் டிசைனர், டெய்லர், இந்த ஒரு காலை வச்சு என்ன தைக்க போறாங்கன்னு யாரும் வரமாட்டாங்க, ஆனா தைப்பாங்கன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. எல்லார்ட்டையுமே திறமை, எல்லார்ட்டும் ஒரு திறமை ஒளிஞ்சிருக்கு. அந்த திறமையை வெளியில கொண்டு வாங்கன்றதுக்கு தான் இந்த மாதிரி ஆள்லாம் எங்களை கூப்பிடும் போது நாங்க 4 பேர் 4 விதமா பேச முடியும். இவங்க கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கு. ஸோ அதை அவங்க அப்படியே ஒளிச்சு வைக்க கூடாது. அவங்க டாக்டர், அவங்க சிஸ்டர், அவங்கள எவ்வளவு போல்டா வெளியில எட்டுன்னு வந்திருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி எங்களை என்கரேஜ் பண்ணுங்க, மோட்டிவேட் பண்ணுங்க. நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ரூபா மேம். எவ்வளோ அதான் ஃபங்க்ஷன் போய்க்கிறோம் சார், பட் இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்குது அப்படின்னும் போது இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி சொல்றதுல ஒண்ணுமே இல்லை. இறைவன் அருள் புரிவான் உங்களுக்கு. மேலும் மேலும் நல்லா இருக்க, வாழ்க வளமுடன், வளர்க வளமுடன், வாழையடி வாழையா நல்லா இருப்பீங்க மேம். எங்களை மாதிரி மாற்றுத்திறனாளிலாம் கொஞ்சம் பாத்துக்கங்க, நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு ரூபா வந்து ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாக தெரியும். நான் ஒரு ஈவெண்ட்டில் தான் அவங்கள பார்த்தேன் வெரி ஃபர்ஸ்ட் டைம். சரி. நான் பல நேரங்களில் டவுனாக இருந்த போது கூட இவங்களை பார்த்ததுக்கப்புறம் இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு பல விஷயங்களில். அதாவது அவங்களுக்கு இருக்க டிசபிலிட்டி வந்து ஒரு காம்பினேஷன் 2 கலந்த மாதிரி. ஸோ நான் எப்போல்லாம் டவுனாக இருக்கேனோ நம்மளால முடியல நான் ஃபீல் பண்ணும் போது ரூபா பார்த்து நான் ஒரு ரோல் மாடலாக தான் எடுத்துப்பேன். ஆக்சுவலி எல்லாமே நல்லா பேசுவாங்க, வெரி மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர். டவுனாக இருந்தேன்னா ரூபாக்கிட்ட ஃபோன் பண்ணி நான் பேசுவேன், அவங்களும் என்கிட்ட பேசுவாங்க. நாங்கள் 2 பேர் ரொம்பலாம் பேசிக்க மாட்டோம், அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் வென்எவர் ஐ ஃபீல் டவுன் நான் அவங்க கூட பேசுவேன், நல்லாயிருக்கும். இன்ஸ்பிரேஷன் பர்சன். ரொம்ப சின்ன சின்ன டவுட்ஸாக இருந்தாலும் நல்லா கிளியர் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் ஸ்ட்ரெயிட் டு ஃபேஸ் பேசுவாங்க. அது அவங்களோட ப்ளஸ்ஸு. நிச்சயமாக அவங்களுடைய அந்த தன்னம்பிக்கை எப்படி இருக்கு? தன்னம்பிக்கைன்னா நான் ரூபான்னு சொல்லுவேன், சும்மா டைலாக்காக சொல்லலை, நிஜமாவே. எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்துக்கலாம் வாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எதாக இருந்தாலும் ஒரு ப்ராப்ளம்னா சொல்யூஷன் ஒன்று இருக்கும். சொல்யூஷன் இல்லாத விஷயத்துக்கு எதுக்கு நம்ம கஷ்டப்படணும்? அந்த 2 ஆப்ஷன் தான், பிளான் ஏ பிளான் பி தான், இருக்கு இல்லை அந்த மாதிரி டைப் தான் அவங்க. ரொம்ப டிப்ளமேட்டிக்கெல்லாம் பேச மாட்டாங்க, அதனால் நல்ல டைப். நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு பாதிப்படைந்தவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஸோ பாதிப்பும் இல்லை, ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுற மாதிரி நீங்கள் பேசுவீங்க? தன்னம்பிக்கைன்னா வெரி ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். பிகாஸ் நான் ஒரு இடத்துக்கு போனாலும் எனக்கு என்ன நடக்குங்க தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். அதை தவிர்த்து எக்ஸ்பீரியன்ஸ், வெளியில் வரணும், எக்ஸ்போஷர் நிறையா கிடைக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறையா இப்போ நான் வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கேன், நான் ஒரு பேரா ஸ்விம்மர். ஸோ என்னை பொறுத்த மட்டும் நான் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. என்னை பார்த்து ஒரு 4-5 பேர் ஸ்விம்மிங்க்கு வந்தாங்க. அதை தவிர்த்து நான் அத்லெட்டிக்ஸ்லையும் இருக்கிறேன். நன்றி. ரொம்ப அருமையாக இருந்தது சார். இசைஞானியோட இசை என்ன இன்றைக்கும் வந்து துள்ளலாகவும் என்னது எல்லோருடைய மனதையும் வந்து துள்ள வைத்தது சொல்லலாம். ஸோ இன்றைக்கி இந்த கச்சேரி எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க சார்? இந்த ரூபா மேடமுடைய கனவு இல்லம் இன்றைக்கி நிறைவேறியிருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக ரூபா மேம் வந்து எனக்கு நீண்ட கால நண்பர். அவங்க ஒரு நண்பர் இருக்காங்க. அவங்க ஆரம்பத்திலே வந்து நம்மளுடைய மாற்றுத்திறனாளிக்கு முக்கியமாக வந்து மாற்றுத்திறனாளி அவங்க திறமையை வந்து வெளியே கொண்டு வரணும். அதனால் வந்து சரியான மேடைகள் எங்களெல்லாம் கிடைக்கல. அதனால் வந்து மாற்றுத்திறனாளிகள் அவங்க நடத்தக்கூடிய நிகழ்வில் வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து எங்களோட திறமையை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். அதனால் வந்து மேம் வந்து அவங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நேரத்தில் அவங்களுக்கு திறமைகள் வந்து நிறைய மேடைகள்லாம் அவங்களுக்கு அமையறதில்லை. எங்களுக்கு நாமே அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள மேலே வைக்கி அவங்கள வந்து முன்னுக்கு கொண்டு வரோம் முக்கியமாக. அவளை வந்து அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். நிச்சயமாக. ஸோ மாற்றுத்திறனாளிகள் வந்து இந்த மாதிரியான இசை அவங்களுடைய பயணம் எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வரவேற்பு எப்படி இருக்குது, மக்கள் மத்தியில் இன்றைக்கி இசையோடைய ஓட்டம் எப்படி இருக்குது, ரசனை? மாற்றுத்திறனாளிகளும் மாற்றுத்திறனாளியை பொறுத்த வரைக்கும் அவங்க திறமைக்கு நிறைய வச்சுருக்காங்க. அவங்க வெளியில் கொண்டு வர முடியல. அவங்களுக்கு போக்குவரத்து பயணங்கள் எல்லாம் ஒரு பக்கத்தில் தடையாக இருக்குது. அதனால் வந்து அவங்க நிறைய அவங்க திறமையை வெளிப்படுத்திட்டு இன்றைக்கி மாற்றுத்திறனாளிகள் நிறைய அவங்க திறமையை வந்து கொண்டு வராங்க வெளியில். சின்ன திரையாக இருக்கட்டும் அல்லது வந்து சின்ன சின்ன ஷோலாம் வந்து நிறையா நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாற்றுத்திறனாளி வந்து December 3 உலக மாற்றுத்திறனாளி தினம் அப்படின்னு ஒன்று வரும்.
அந்த நிகழ்ச்சியில் வந்து அங்கங்கே கலை நிகழ்ச்சி நடக்கும். மாற்றுத்திறனாளி திறமையை வந்து வெளிப்படுத்துவாங்க அன்னைக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அரசு விழா நடக்கும். அரசு விழா வந்து கலை நிகழ்ச்சியில் வந்து நடத்துறதில்ல. தொண்டு நிறுவனங்கள் அதுமாரி பார்த்திங்கன்னா நிறைய ட்ரஸ்ட்லாம் இருக்குது. அவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து நிறைய அவங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அவங்க திறமையை வெளிப்படுத்தி மக்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. எங்கள்கிட்ட இந்த திறமை இருக்குது, எங்களையும் நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துகிறாங்க.